பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடை தோறு எமையாளும் பரமரே என்று பாடுகிறார். தேய்தல் வளர்தல் என்று இல்லாமல் எப்போதும் ஒரே போல நிலைத்து நிற்கும் செறிந்த சௌந்தரியம், லாவண்யம் முதலான ஒளியுடன் கூடிய ஷாட்குண்ய பூர்த்தியுடைய திவ்ய திருமேனியை கொண்டவன் எம்பெருமான். அவனுடைய திருமேனி ஒளியானது கடல் போல உள்ளதென்றால் அதன் மேற்பரப்பு முழுவதும் மூடும் அளவிற்கு அவன் கண்ணழகு மட்டுமே உள்ளது. அனைத்திற்கும் தான் தான் பரம்பொருள் என்பதை காட்டிக்கொண்டு தாமரை போன்ற திருக்கண்களை கொண்டவனாக அவன் இருக்கிறான். அந்த வடிவழகில் மயங்கி நிற்பவர்களுக்கு தன்னை விட்டு செல்ல நேராதபடி ஒவ்வொரு நாளும் புதிதாக அனுபவிக்கத்தக்க எல்லையற்ற இனிமையை உடையவனாகவும் உள்ளான். இத்தகைய இனிமையை வைத்துக்கொண்டு கலங்கா பெருநகர் என்ற பரமபதத்திலேயே இருக்கிறானா எனில் தன் அடியார்கள் அனுபவிக்கும்படி அவர்கள் அருகில் வந்து திருப்பார்கடலில் கண் வளர்ந்தபடி இருக்கிறான் என்கிறார். இப்படிப்பட்ட வடிவழகு, மேன்மை முதலியவற்றை தன்னிடம் மட்டுமே கொண்டுள்ள சர்வேஸ்வரனிடம் மற்ற விஷயங்களை யாசித்து நிற்காமல் எப்போதும் அவன் திருவடி கைங்கரிய செல்வத்தையே பயனாக கொண்டு அவனுக்கு மட்டுமே வசப்பட்டு நிற்பவர்கள் தங்களுடைய குடிப்பிறப்பு, ஒழுக்கம், ஞானம் போன்ற எதில் குறைவுடன் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள்தான் இனி எத்தனை பிறவிகள் வந்தாலும் நமக்கு எஜமானராக இருந்து அடிமை கொள்ளவல்ல பரம பாகவதர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.